என்ன கோயிலுக்கு ஒரு சொல்லிட்டு விளையாடுறியா? உங்களுக்கு விவசாயே கிடையாதா? யாராவது பார்த்தாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்க, கவலையே படாத. என்ன சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க. சாடையிலே சாமி கும்பிட மாதிரி இருக்கு. அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? கண்ணா இங்க வா. தம்பி, இவங்க உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி, இப்படி உட்காரு. ருக்கு, நீதான் அவசியம் கேட்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அதை சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்திருந்துச்சான். அப்புறமா ருக்கு, மீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு. நல்ல கதை சொல்லுவா. பிரச்சனையா, ஆனக்கட்டி மலையிலிருந்து 2 புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேத்து பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடு கண்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடன்ட்ங்கிற முறையில நீங்க தான் ஊருக்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க பாவம். பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. தனியா போய் அந்த புலிய கொண்டு வந்துட்டான் பாத்தியா? என்ன இருந்தாலும் ஜோடிய பிரிச்சுட்டாரு. ஆண் புலிய கொன்னுட்டு பெண் புலிய சும்மா விட்டாரு. அது அவரை சும்மா விடுமா? வர வர வர்க்கமே அழிஞ்சிட்டு வருது. யாருது? புலி வர்க்கமா? ஆள் தெரியாம பழகிட்டு வர்றானா? என்ன சுண்ணாம்பு போடுற? வெள்ளச்சேலக்காரி விஷயம் என்ன ஆச்சு? ஊர்ல ஒவ்வொரு கடையா மூடிட்டு வர்றான். இந்த மளிகை கடை நாளைக்கு மூடுறாளா? போய் உன் கடையை திறடா, போடா போ. எப்படிடா கடையை திறக்கிறது? எப்படி திறக்கிறது? கடன் வாங்கும் போது எழுதி வச்சுக்க. என்ன இப்ப எழுதுறதே வச்சுக்கோன்னுட்ட, எப்படிடா திறக்கிறது? அந்த வெள்ளச்சேலக்காரருக்கு இது வச்செல்லாம் போட்டிருக்க, இது வச்சு நான் என்னடா பண்றது? செம குத்து குத்துறீங்க. அவன் கிடக்கிறான். என்ன இந்த அருக்காணி விஷயம் என்னாச்சு? அடே சின்னியப்பா, பொம்பளைன்னா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்லடா, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். அவன் வீட்டுல திருவண்ணாமலை தீபம் மாதிரி விடிய விடிய எரிஞ்சா அவன் தான் பாவம் என்ன பண்ணுவான்?
5 அடி 2 அங்குலம். நார்மல் ஹைட் தான். கை 27 இன்ச். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முகம் 8 இன்ச். குட். ரோட அளக்க வந்தீங்களா இல்ல என்ன அளக்க வந்தீங்களா? என்னது புதையில எடுக்கிற? இந்த நோண்டு நோண்டுற? என்னங்க? நீயே செஞ்சதா? ஆமாங்க. ஐயோ, என்னங்காச்சு? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. போங்க நீங்க. நீங்க ஊருக்கு போறீங்களான்னு எவ்வளவு பிரியமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நடனா கிண்டல் பண்றீங்க. ஏங்க, நீங்க நாளைக்கு ஊருக்கு போய்தான் ஆகணுமா? ஊருக்கு போறதே நம்ம செட்டப்புக்காகத்தான். இத சாப்பிடுங்க. இத சாப்பிடலாம். என்னாச்சு? இறங்கு. என்னங்க? கீழே இறங்குண்ணா. என்னங்க? உட்காரு. என்ன பாக்குறீங்க? படு படு. எதுக்குங்க? எங்க அத்தை வருது, நான் போறேன். ராத்திரி 8 மணிக்கு தெப்ப குளத்துக்கிட்ட நான் உன்னை பாக்குறேன். இந்த பாரு, மறந்துடாத. ராத்திரி 8 மணி தெப்ப குளத்துக்கிட்ட நான் உனக்காக காத்திருப்பேன். மறக்காம வந்துரு. நான் வரேன். ராத்திரி 8 மணிக்கா? என்னடி சோத்த பேசிக்கிட்டே இருக்க? இதோ பாரு ருக்கு, நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா? பாருமா, அது கிழிஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா அவரு. ரொம்ப நல்லவரு. நான் வேணும்னா அவருக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனேன்னு யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா.